ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஸ்டீம் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை தோல் உரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தோல் தனியாக, ஸ்வீட் கார்ன் தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஸ்வீட் கார்னை நம்ம பீல் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பீல் பண்ணியாச்சு. இதிலேருந்து கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மீதியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கார்ன் எடுத்து வச்சுருந்தோம்னா அது சேர்த்து துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா ஸ்வீட் கார்ன் தூள், அதில் 1லேருந்து 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 4 சைடுமே நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சாச்சு. வீட்டில் இட்லி குக்கர் இருக்கும், அதில் ஒன்றா எல்லாத்தையும் வச்சு நம்ம உள்ளே வச்சிடலாம். ஏற்கனவே நான் தண்ணியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதுக்குள்ளே இறக்கிடலாம். 1/2 hour இப்படியே நல்லா வேக வைக்கணும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஸ்டீம் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தி கூட. நீங்களும் எப்போயாச்சும் கடையில் ஸ்வீட் கார்ன் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.